என்னடி தம்பி ஜீவா மாமா அவங்க மச்சான் நீ தான் அவங்க மச்சான் பையனுக்கு அவங்க கட்சி பேத்துட்டு வரல. புரியல என்னத்த ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்றைக்கி வந்து என்ன விலாக்னா, இல்லை வீடியோ எடுத்துனே இருக்கும்போது ஸ்வேதா வந்து மெசேஜ் பார்ப்போம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுது. ஸ்வேதா மெசேஜ் பண்ணுது, அதான் பார்த்துக்கினே இருக்கிறேன். நான் தெரில, இப்போ பண்ணணும். என்ன விலாக்னா, இப்போ வந்து பட்டு வந்து மீன் குழம்பு வச்சாங்க. இப்போ வந்து மீன் வறுக்க போகிறாங்க, நான் போய் காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி தான் சாப்பிட்றோம். மாதுளம்பழம் உரிச்சி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்றேன். அப்புறம் வந்து என்னுடைய தம்பியோடைய மச்சான் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே. சாயந்தரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான். அதுக்கு நாங்கள் போகிறோம். நானும் பட்டு, அப்பா, சாதனா எல்லாருமே போவோம். அதை காமிக்கிறோம். இப்போ வந்து பட்டு வந்து மீன் வறுக்க போகிறாங்க, அதை காமிக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கருவேப்பிலாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது பட்டு. குழம்பு மீன் எனக்கு ஒரு மீன் கூட போதும், எக்ஸ்ட்ரா வறுத்த மீன் மட்டும் கொடுங்க. குழம்பு மீன் போட்டேன், கொதிக்கிட்டு. மாங்காவே இல்லை எங்கள் வீட்டை. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு மாங்காய் இருந்தது, பெட்டிங் வந்துட்டேன். இங்கே பாருங்க, நாங்கள் தான் மாங்காய் இல்லாமல் குழம்பே வைக்க மாட்டோம்ல. இங்கே பாருங்க மாங்காய். இது வந்து கெளுத்தி மீனா? இது கெளுத்தி மீன்ல வந்து நிறைய முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கெளுத்தியா வரிக்கவலையில முள்ளு நிறைய இருக்கும், நான் சாப்பிட மாட்டேன்னா. அதனால அம்மா வந்து என்ன வறுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நானே சாப்பிட மாட்டேன், எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். சரி, எனக்கு தெரியாது. வரிக்காவலை மீன் பண்றேன், கெளுத்தி மீன் எப்படி இருக்க? குழம்பு ஓகேவா? நான் குழம்பு மீன் ஒன்று தான் கேட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஒன்று ஏன் தெரியுமா, குழம்பு மீன் இப்பெல்லாம் வந்து பட்டு இது வந்து எனக்கு ஏறிச்சு. குழம்பு மீன்லாம் இப்போ சாப்பிடு, அதாவது பிடிக்குது. ஒன்று சாப்பிடுவான், இதில் முள்ளு இருக்குது. சொல்லுவான், அம்மா குழம்பு வேணுமா, புளினா வாசம் நல்லா இருக்கும், வறுத்து மீன் எனக்கு பிடிக்காதுமா. இப்போ கூட அவன் வறுத்து மீன் அவனுக்கு வறுத்து விடாதான். குழம்பு உனக்கு நல்லா இருக்கு. வறுத்துட்டுனாக்கா அந்த முள்ளு வந்து மரம் மஞ்சிடும். குழம்பு மீன்ல அடிச்சுக்கும் போய், அதனால தான் பிடிக்கல. மற்றபடி சாப்பிட்டுருவேன். குழம்பு வேற லெவல்ல இருக்கு. குழம்பா நல்லா இருக்கு. சரி சரி. வடகம் அப்ப நல்லா டேஸ்டா இருக்குது போல. ரொம்ப டேஸ்ட் அதிகம் வடகம் வைக்கிறதோட. சரி. ஆமா ஆமா. நம்ம போட்ட வடகம் சாப்பிட்டோம்ல. நம்ம போட்ட வடகம் இவ்வளோ வடகம் போட்டாலும் சும்மா கருப்பு வரிச்சு ஆகுது. ஆமா ஆமா. வடகம் அம்மா வாசனை இருக்குது, டேஸ்டா இருக்குது. வடகம் நாங்க போட்டோம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஆமா, அத மாதிரி பார்த்தோம். மாதிரி எப்படி சாம்பிள் பார்த்தோம், நல்லா இருக்கா இல்லையா, டேஸ்டா இருக்கு. வடகம் வீடியோ எடுக்கல. ஆமா, அங்க எடுக்காதனால நாங்கள் மீன் குழம்பு வச்சு பார்த்தோம். கொஞ்சமா படுக்க வச்சோம், இவ்வளோ ஆகுது. ஆமா, கமகமகமகமகமனு வாசனை நல்லா இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி மூணு பாருங்கம்மா, இன்னுமும் அந்த வாசனை வந்துட்டே இருக்குல்ல, நல்லா இருக்கு. சரி, நான் கடைக்கு போய் வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். பட்டு வந்து வருஷத்துக்கு ஒருக்கு எடுக்காமலே ஃபங்க்ஷன்லாம் வராங்க. என் தம்பியோடைய மாமனார் இவங்க தான், நமக்கும் மாமா தான். வெட்டினே இருக்காங்க. சரியா சாப்பிடுவோம். ஜீவா வந்தா என்னுடைய தம்பி ஜீவா மாமா, அவங்க மச்சான் நீ தான் அவங்க மச்சான் பையனுக்கு. ஆமா. என்னது வச்சல்? என்னது அது? என்னது அது? கட்சி பேத்துட்டு வரல. வச்சன் பிரியாணி மென்னு துப்புறான். நல்லாக்கா, டேஸ்டா இருக்கு. என்னப்பா காருதா?
சாதே வீட்டுக்கா சரி போய் அண்ணே ஆ. பிரியாணி பிரியாணி சாப்பிட்டாச்சு. வச்சனில்ல பிரியாணி அதை பார்த்தோன்னே வா பிரியாணி அப்படின்றா. பிரியாணி ஏய் கேக் சூப்பராக இருக்கு வா. அம்மா கேக் இருக்கு அது அங்கே இருக்கு அது வரைக்கும் பாரு கேக் அது வரைக்கும். கேக் இன்னும் இருக்கு. அது வரைக்கும் பாருப்பா. சரி வா போலாமா? வா போகலாம். சார் நான் வா மேலே போகலாம். கேக் தருவாங்களா? நடுவில் கேட்க என்னன்னே தெரியல எனக்கே தெரியல. லைட்டிங்லாம் இருக்கு. உள்ள லைட்டிங் கேக் இல்ல. கேக் இல்லை. லைட் கேக் எல்லாம் கேக். சரி டச் பண்ணி பார்க்கலாம். ஏய் வச்சனுக்கு பால் கிடச்சிச்சு. அப்படியா வாங்கிக்கோ. அவனை சொல்ல சொல்லு. பாட்டு பாடுறான். என்ன பாடுற? அவங்க இதெல்லாம் வந்து காலம் மாறி போயிடுச்சு. எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. வச்சனை பார்த்து அப்பா கேக் கட்டுறாரு. ஏய் பாட்டு பாடுறான். பாட்டு பாடு அப்பா கேக் கட்டுறாரு. என்ன பண்ணி நீ ஒரு சைடுல வெட்றா. ஜெய்னிஷ் லத்திஷ் வீடியோ காட்டலாமா? சைடு நான் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா அந்த கேக் எப்படி பண்ணிட்டோம்? தம்பி கேட்டா நீ தம்பிக்கு கட் பண்ணே இல்ல உட கட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த ஒன் டம்பர். ஐ மூக்குலாம் கேக்க சேகறான். அவன் வாய்ஸ் அடிச்ச மூக்கு அடிச்சிட்டு இல்ல ரெண்டா. எத்தனை ரவுண்ட் வேணாலும் இருக்கும். சின்ன பசங்க யார் மேல தொடங்கலாம் சுத்தி பாக்குறேன். கையில் கேக் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணுறது? பர்த்டே பாயை காணோம். எங்க பர்த்டே பாய்? நாங்கள் வர்றதுக்குள்ளாரே வந்து கேக்கு வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் நான் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ நாங்கள் வர்றது நீ நிற்கிறேன்னா நான் நிற்கிறேன். நான் கேக்கு எப்படி மூசா ஆட்டையை போடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபியில் வீடியோவே ஓடட்டும். நான் சாயந்தரமே வந்து சீக்கிரமாக கிளம்புன்னு சொன்னேன். ஆனால் பட்டு வந்து எல்லாத்தையும் புடவை கடவுலாம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக புடவை கட்டிடும்னு சொல்லிட்டு எப்பவும் மாதிரி இன்னைக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு புடவை கட்டுறதுக்கு. 1.25 மணி நேரம் நம்ம வர்றதுங்காட்டி கேக்கே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு கடிக்குது சாதனா. பர்த்டே பாயை காணாமே. கீழே சாப்பிட்றாரா? கீழே சாப்பிட்டுட்டு அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கானா. அதனால வந்து ஃப்ரீயாக அவுத்து விட்டாங்க அவனை. இவங்க மட்டும் மற்றதெல்லாம் வாங்கிக்கினாங்க. அம்மாவும் அப்பாவும் மட்டும். பிறந்த நாள்ன்ற பேரில் இவங்க தான் ஜோடியாகவே நிற்கிறது ஸ்டேஜில். சரி விடு, மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஸ்டேஜில் நிற்கிற பாக்கியம் கிடைக்குது இல்லை? அதுவும் யாரால? காது குத்துலேயும் நிற்பாங்க பட்டு. சரி போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? சாதனை போகலாமா? வா போகலாம். தாம்பலம் எடுத்துக்கோ. எடுத்தாச்சா? எனக்கு எடுத்துக்கோ. வா போகலாம். இங்கேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு இதோ இருக்கு நம்ம வீடு. 5 அடி தான். 5 அடி இல்லை, 2 நிமிஷம் தான். வரும்போதே ஹாப்பி டு யூ. இந்தாம்மா கேக் இந்தாம்மா. பிளேட்டு கூட இல்லைம்மா. பிளேட் எடு. இந்தாம்மா.
புரியல என்னத்தா ஆ உடைக்கலாமா பாவம் உடைக்கலாமான்னு கேட்டு பாவம்